ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விஜேவிபி கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் பார்க்குறோம். ஹெல்த்தியான ஸ்வீட் ஐட்டம் அது என்னென்னா திணை லட்டு. திணை லட்டு தான் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு மாவு வந்து திணையை ஒரு 1 hour ஊற வச்சுட்டு எடுத்து ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கடாயில் எடுத்து நல்லா ஃபுல்லாக வறுக்கணுங்க. நல்லா ஒரு வறுத்த ஸ்மெல்லு வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார்லேயே தான் நான் தூள் பண்ணேன். குறப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் மிஷினில் கொடுத்து இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் நைஸாக இருக்கும். இது வந்து திராட்சை முந்திரி ரெண்டுமே வந்து நெய்யில் வந்து வறுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நெய் வந்து சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் இல்லை, இது நெய்யில் செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்யும் அந்த திணையும் சேர்ந்தால் தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லோரும் தேன் போடுவாங்க. தேன் போட்டால் நெய் சேர்க்கக்கூடாதுன்றதுனால நான் வந்து தேன் சேர்க்கலை. அதுக்கு பதிலாக வந்து வெல்லம் போட்டு பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். பாகு பதம் இல்லை, இது வெல்லம் கரைஞ்சிட்டு கொஞ்சம் திக்னஸ் வந்தால் போதும். தேவையான அளவு ஊற்றிக்கணும். தேவையான அளவுனால் நம்ம கை வச்சு பிசைகிற அளவு. இது சூடாக இருக்குது. இப்போது சூடாக இருக்கும்போது நான் ஊற்றி பிசைய முடியாது. ஊற்றிட்டு கரண்டி வச்சு தான் கிளறுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைந்து 2 பார்ட்டாக பிரிச்சுட்டேன். நான் மாவை நான் அரைச்ச மாவை ஃபஸ்ட்டு ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணிடுறேன் பாருங்கள். இப்போ சூடாக இருக்கிறதுனால கை வைக்க முடியாதுன்றதுனால கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்றதுனால ஊற்றிக்கிறேன். இப்போது கை வச்சு பிசைஞ்சு உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட். இது கிட்ஸுக்கெலாம் கொடுக்கலாம், ரொம்ப நல்லதுங்க. இது வந்து நான் சிறுவாபுரி கோவிலுக்கு 6 வாரம் பிரசாதம் கொடுக்குறேன்னு வேண்டிட்டு 1 வாரம் வந்து இந்த பிரசாதம் கொடுத்தேன். எல்லாருக்குமே ஒரு உருண்டைன்னு சொல்லிட்டு ஒரு 50 உருண்டை வந்துச்சு. இது 2வது செட்டு. செகண்ட் செட்டு அதே மாதிரி வறுத்து மாவு வந்து நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். ஏன் 2 செட்டாக பிரிச்சுட்டேன்னா உருட்டுறதுக்குள்ளே அது ஆறிடுச்சுன்னா இறுகிடும் மாவு. அதனால் 2 பாகமாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நெய்யும் வெள்ளைப்பாகும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு திராட்சை முந்திரி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். நிறைய உருண்டை வந்தது. அதான் ஒரு 60 வந்ததுங்க உருண்டை. நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ இருக்கும் நான் அரைச்சது தென்னை மாவு. மிக்சிலே தான் அரைச்சிட்டேன். நீங்கள் மிஷினில் கொடுத்துறது தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா குறன்னு வருது. இதில் நைஸாக அரைக்க முடியல நமக்கு. டேஸ்ட்டு செம்ம சூப்பருங்க, அல்டிமேட்டுங்க. எல்லாருமே செஞ்சு பாருங்கள். நெய் கொஞ்சமாக தாங்க தேவைப்படும். நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றி தான் தேவையான அளவுக்கு அந்த ஈரப்பதம் வரும்போது உருண்டை பிடிக்கிறதுக்கு பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டிங்கன்னா கொஞ்சம் அது வந்து இறுக்கமாக இல்லாமல் இருக்கும். அதுக்கு தான் அது நெய் யூஸ் பண்ணுறோம். வாசனைக்கும் சரி. கிட்ஸுக்கெலாம் டெய்லி ஒரு உருண்டை. என் பொண்ணுலாம் நிறைய நல்லா சாப்பிட்டாங்க இந்த உருண்டை பிடிக்குதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் வந்து கருப்பு உளுந்தும் செய்வேன். அது ஒரு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து விஜேவிபி கலெக்ஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.